தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லோருமே உழைப்பாளிகள் இருப்பதால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து உழைப்போம், எங்களுக்காக உழைப்போம், எங்களுடைய குடும்பத்துக்காக உழைப்போம், இந்த தேசத்துக்காக உழைப்போம். எனவே அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அத்துடன் தங்களுடைய அடிப்படை சம்பளத்துக்காக மிக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மலையக உறவுகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் கிடைக்க வேண்டும். அவர்கள் கேட்கின்ற அந்த அடிப்படை சம்பளம் விரைவில் கிடைக்க வேண்டும். அப்பொழுது இந்த உழைப்பாளர் தினம் என்பது ஒரு அர்த்தமுள்ள தினமாக இருக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவுக்குள் போகலாம். இலங்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்குது. அதுவும் தமிழர் அரசியல் பரப்பில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது என்னென்னு சொன்னால், வர இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக ஒரு கூட்டம் நேற்று நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் சில பல தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அந்த கூட்டம் சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியில் வந்திருக்கு. ஒரு கூட்டம் நடத்தி அதில் ஒரு அறிக்கை வெளியிடுறதுல அப்படி என்ன அதிசயம் இருக்குது, அதில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. இது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான், உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம்தான். அதுவும் மிக நீண்ட காலங்களுக்கு பிறகு தமிழர் பரப்பில் நடக்கிற ஒரு அதிசயமான நிகழ்வு. அதை பற்றி தான் விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தணும் என்று சொல்லி சில பல அமைப்புகள் ஒன்று கூடி வவுனியால நேற்று ஒரு சந்திப்பை நடத்தினவை. அந்த சந்திப்பினுடைய முடிவில் சில பல தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதில் என்ன அதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதில் ஏராளமான அமைப்புகள் கலந்து கொண்டன என்றதான் அதிசயம். கிட்டத்தட்ட 30 வரையான அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக சொல்லப்படுது. இருந்தாலுமே கூட சரியான எண்ணிக்கை இதுவரை சொல்லப்படவில்லை. இருந்தாலும் ஏராளமான அமைப்புகள் கலந்து கொண்டு பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்துவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிகழ்வு அண்மை காலமாக தமிழ் அரசியல் பரப்பில் நடந்ததே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், பொதுவாக இப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத 30 வெவ்வேறு அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு பொது தீர்மானத்துக்கு வாரன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும், தமிழர் அரசியலை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு அதிசயம் தான். ஏனென்று சொன்னால், இருக்கிற கட்சிக்காரருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் நீயா நானான்னு சொல்லி அடிபடுவார்கள். ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் ஒரு கூட்டம் போட்டால் அதே கட்சியைச் சேர்ந்த இன்னும் ஒரு உறுப்பினர் வந்து அந்த கூட்டத்துக்கு வர மாட்டார், அவர் வேற பக்கத்தில் போவார். இந்த மாதிரியான இழுவறைகளையும் புடுங்குப்பாடுகளையும் தான் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒற்றுமையே இல்லாமல் அரசியல்வாதிகள் செயல்பட்டதை தான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். எனவே இதை தொடர்ந்து பார்த்து சலிச்சு போன எங்களுக்கு 30 வெவ்வேறு அமைப்புகள், அந்த அமைப்புகள் பிரபலமான அமைப்புகளோ பிரபலம் இல்லாத அமைப்புகளோ பெரிய அமைப்புகளோ சிறிய அமைப்புகளோ யாரோ, எனவே 30 வரையான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொது தீர்மானத்துக்களை வெளியினம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதிசயம்தான். எனவே அந்த குழுவினருக்கு முதலில் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வவுனியால ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென்று சொல்லி. அத்துடன் அவர்கள் சில தீர்மானங்களையும் எடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானங்கள் எல்லாமே கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கு. அதை பற்றி நாங்கள் பின்னொரு சந்தர்ப்பத்தில் ஆராய்வோம். இப்போ இந்த கூட்டம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. நான் தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பல அமைப்புகள், ஏராளமான அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு பொது கொள்கையின் கீழே செயல்பட முன் வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது. அது ஒருபுறம் இருந்தாலும் கூடவே நெஞ்சு பக்கம் நடிக்குது. ஏன்னு சொன்னால், இதுக்கு முதல் தமிழ் அரசியல் பரப்பில் நாங்கள் பார்த்து கொண்டு வந்த காட்சி என்னென்னு சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு ஒண்டா இருப்பினோம், ஒண்டா சேர்ந்து அறிக்கையெல்லாம் முடிவினோம், ஒண்டா சேர்ந்து கூட்டங்கள் எல்லாம் பேசுவினோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு, எங்களுக்குள்ள கொள்கை சரிவரையில், கோட்பாடு சரிவரையில் என்று சொல்லி ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் நிற்பினோம். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்தாலுமே கூட, கனபேர் இல்லை, வெறும் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்தாலுமே கூட அந்த 2 பேருக்கு முடியல பிரச்சனை இவர் இஞ்சாலி பக்கம் அவர் அங்காளி பக்கம் போகிற காட்சிகளை தான் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு தமிழ் இனத்தின் மத்தியில் ஒற்றுமை என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இத்தனை அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் கூட, கூடவே இவர்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது வந்துடக்கூடாது, இவர்களில் 4 பேர் பிரிஞ்சு போயிடணும், கோர்ட்ஸில் வழக்கு போடக்கூடாது, பிறகு இந்த தீர்மானங்கள் சரியில்லை, பொது வேட்பாளர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி ஒரு ஆள் போய் திருவண்ணாமலையிலையும் மற்றால் போய் யாழ்ப்பாணத்திலையும் வழக்கு போட்டால் அதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு சலிச்சே போயிடும். என்னடா இவங்கள் என்று சொல்லி, இவங்களும் 10ஓட 11 தானா, இவங்களும் அந்த கூட்டத்தில் ஒன்று தானா என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு சலிச்சு போடும். எனவே நிறைய அமைப்புகள் சேர்ந்து இயங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது காலங்காலத்துக்கு நின்று நிலைக்கணும், நீடிச்சு நிலைக்கணும் என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதோட இந்த குழுவுக்கு முன்னால் எக்கச்சக்கமான பணிகள் இருக்குது, எக்கச்சக்கமான வேலைகள் அவைகள் செய்ய வேண்டியிருக்குது. அவைகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குது. சொல்லி நம்ம இந்த தீயா வேலை செய்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி தீயா வேலை செய்ய வேணும் இந்த குழுவினர்கள். ஏன்னு சொன்னால், ஒரு கூட்டத்தை போட்டோம், தீர்மானத்தை நிறைவேற்றினோம், ஒரு பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி போட்டு அப்படியே விட முடியாது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக முதல்ல தமிழ் மக்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்குது. அது மிக இயல்பானது. நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நிறுத்தப்படுறார், இவருக்கு பின்னால் இருக்கிற சக்தி எது,
அது உள்நாட்டு சக்தியா, வெளிநாட்டு சக்தியா, அல்லது யாரோ ஒரு ஆளை ஜனாதிபதியாக கொண்டு வரதுக்கான முயற்சியா இது? இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாமே நியாயமானவை, மிகவும் இயல்பானவை. ஏனென்று சொன்னா இன்றைய சூழல்ல வந்து தமிழ் மக்கள் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறதும், ஒரு விஷயத்தை வந்து சந்தேகப்படுறதும் மிகவும் அவசியமானது. என்று சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு தனிநபரையும், எந்த ஒரு கட்சியும் வந்து சந்தேகப்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ற மனநிலைமையில வந்து தமிழ் மக்கள் இல்லை. ஏன்னு சொன்னா தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி. எத்தனையோ பேரை நம்பி 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 ஏமாந்ததான் தமிழர்களுடைய வரலாறாக இருக்குது. எனவே அப்படியான ஒரு பின்னணியில வந்து இவர்களை போய் சந்தேகப்படுறதும், இவர்களை பார்த்து கேள்விகள் கேட்கறதும் வந்து மிகவும் இயல்பானது. அது அவர்களுக்கு மட்டுமில்லை, தமிழர் பரப்பில் வந்து யார் முளைச்சு கொண்டு மேலே வந்தாலுமே, யார் துருத்தி கொண்டு முன்னுக்கு வந்தாலுமே அவர்கள் மேல அந்த கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ நான் ஒரு யூடியூப் நடத்துறேன்னு சொன்னா, யார் இவர், எதுக்கு வந்து திடீரென்று யூடியூப் நடத்துறார், எதுக்கு இந்த அரசியல் எல்லாம் கதைக்கிறார், இவருக்கு பின்னால யார் இருக்கிறது, இவர் யார் தூண்டி விடுறது, யார்கிட்ட காசு வாங்கி கொண்டு இவர் கதைக்கிறார் என்று சொல்லி நிறைய கேள்விகள் எழும். அதுக்காக நாங்கள் கேள்வி கேட்கிற மக்கள்ல வந்து கோவிக்க முடியாது. ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான சந்தேகங்கள் வாரது மிகவும் இயல்பானது. அப்படி சந்தேகப்படாம ஒரு ஆளை ஏற்றுக்கொள்றதுதான் மிகவும் தப்பு. எனவே ஒருத்தரில் சந்தேகப்பட்டு கேள்விகள் கேட்டு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு அவரை ஏற்றுக்கொள்றதுதான் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பானது. எனவே தமிழ் மக்கள் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புறது மிகவும் நியாயமானது. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து இந்த குழுவுக்கு இருக்கு. தமிழ் பொது வேட்பாளரை ஏன் நிறுத்துறீங்கள், இதுல என்ன நன்மை இருக்கு, இதனுடைய நோக்கம் என்ன, இதுக்கு யாராவது பின்னணியில் இருக்கிறார்களா, இதனுடைய விளைவுகள் என்ன, இதுக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும், எப்படியான பணிகளை நாங்கள் முன்னெடுக்கணும், என்ன மாதிரியான உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செய்யணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து, மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய கடமை வந்து இந்த குழுவுக்கு இருக்குது. ஏனோ தானோ செயல்பட்டீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில இருந்து பிறகு நீங்கள் அந்நியப்பட்டு போயிருவீங்கள். இப்ப இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் மாதிரி அந்நியப்பட்டு போயிருவீங்கள். எனவே நீங்கள் மக்கள் மத்தியில இறங்கி வேலை செய்யணும், நிறைய பிரச்சாரங்கள் செய்யணும், நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லணும், மக்களுக்கு வந்து தெளிவூட்ட நடவடிக்கையில வந்து ஈடுபடணும். பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பாக ஆதரவு இருக்கு. மக்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருக்குன்றது பல சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டிருக்கு. உதாரணமாக இங்க தமிழடியான் தளத்துல வந்து நிறைய வாக்கெடுப்புகள் நான் நடத்தியிருக்கிறேன். அதுல ஒரே கேள்வியை தான், தமிழ் பொது வேட்பாளர் வேணுமா வேண்டாமா என்ற ஒரே கேள்வியை தான் பல்வேறு விதங்கள்ல பல்வேறு விதமா கேட்டு கேட்டு பார்த்தேன். எல்லாத்துக்கும் கிடைச்ச பதில் என்னன்னு சொன்னா, தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆள் வேணும், ஒரு ஆள் அவசியம், அவரை நாங்க ஆதரிக்கிறோம் என்றதான் பெரும்பாலான மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறோம். அப்படி மக்கள் இருக்கிறோம்ன்றதுக்காக நீங்க அப்படியே விட்டுட்டு பேசாம இருக்க முடியாது. அதை எதிர்க்கிற மக்கள், அதுல கேள்வி கேட்கிற மக்கள், அதுல சந்தேகப்படுற மக்கள் எல்லாருக்குமான விளக்கத்தையும் சொல்ல வேண்டியது இந்த குழுவினருடைய கடமை. எனவே இந்த குழுவினர் வந்து வெளிப்படையாக செயல்பட்டு மிக கடுமையாக வேலை செய்து மக்கள் மத்தியில் இறங்கி செயல்படணும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் அவசியம் என்றதை தெள்ள தெளிவாக விளங்கப்படுத்தணும். இது அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமை. அதே நேரம் இந்த குழுவினருக்கு இன்னும் ஒரு கடமையும் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தானே தமிழ் அரசியல் கட்சிகள், அவைகளோடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவையிலையும் இதுக்குள்ள உள்வாங்கணும், அவர்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும். அதுல வந்து ஆதரிக்கக்கூடிய நல்ல சக்திகளை மட்டும்தான் உள்வாங்கணும். இந்த தொட்டதுக்கெல்லாம் வழக்கு போடுறாக்கள், போய் நீதிமன்றத்தை தட்டுறாக்கள், தொட்டதுக்கெல்லாம் கோவிச்சு கொண்டு போய் கொழும்பில் நிற்கிறார்கள், இந்த மாதிரி ஆக்கள் அதுக்கு சேர்த்து விட்டுறாங்க. சேர்த்திங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு எதிராக வழக்கு போடுவாங்க. எனவே இந்த மாதிரியான கூட்டங்களை தவிர்த்து விட்டுட்டு நல்ல ஆக்களை சேர்த்துக்கொண்டு தொடர்ந்து பிரச்சாரங்களை செய்யுங்க. மக்கள் மத்தியில் வந்து இறங்கி வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நிறைய ஊடகங்களை அணைச்சு வச்சுக்கொண்டு, யூடியூபர்ஸ் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் குரல் கொடுக்கக்கூடிய ஆக்களை அணைச்சு வச்சுக்கொண்டு இப்படி ஒரு பரவலான கட்டமைப்பை உருவாக்கி இந்த பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்க வேணும். அது வந்து மிகவும் முக்கியமானது. ஒரு காவடியை வந்து தூக்குறது முக்கியம் இல்லை, அதை சரியான முறையில் ஆடி முடிக்கிறது தான் மிகவும் முக்கியமானது. அந்த ஒரு பொறுப்புணர்வை இந்த குழுவினர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புறேன். என்று சொன்னா இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆக்களா இருக்கணும், நம்பிக்கை ஊட்டக்கூடிய சிவில் சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆக்களா இருக்கணும். பல்வேறு பேராசிரியர்கள், மதகுருமார்கள், பல்வேறு அமைப்பினர்கள், புத்திஜீவிகள் என்று சொல்லி நிறைய ஆக்கள் இதில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே ஒரு நம்பிக்கை ஒளிக்கீட்டோண்டு தென்படுது. அது வந்து கடைசி வரைக்கும் போய் அதனுடைய இலக்கை அடையணும் என்றதுதான் எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோள். எனவே அவர்கள் தங்களுடைய கடமைகளை எப்படி செய்ய போகின்றார்கள், எப்படி மக்கள் மத்தியில் வந்து இறங்கி வேலை செய்ய போகின்றார்கள், எப்படியான ஒருவரை வந்து பொது வேட்பாளராக நிறுத்தப் போகின்றார்கள், இந்த காவடியை வந்து எப்படி ஆடி முடிக்கப் போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.